السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. சதகல்லாஹுல் அலீம். கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இன்றைய தினம் பல்வேறு சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் அஹ்காஃப், சூரா முஹம்மத், சூரா ஃபதஹ், சூரா ஹுஜுராத், சூரா காஃப் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டவங்க கிடையாது, ஜின் இனத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவங்க. ஜின் இனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனங்களில் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று இருக்கிறார்களோ, நல்லவர்கள் மற்றவர்கள் என்று இருக்கிறார்களோ, அதே போல் ஜின்கள்லையும் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்காஃபில் அப்படி ஒரு செய்தியும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. நபியே, அந்த தினத்தை நினைவு கூறுங்கள். குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்பதற்காக உம்மின் பக்கம் நாம் ஜின்களை அனுப்பி வைத்தோம். அவர்கள் குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஜின்கள் மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், அன்சித்து, அமைதியாக இருங்கள். அன்சித்து, குர்ஆன் ஓதப்படுது, கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து இதை கேளுங்க என்பதாக நபிசலாசம் ஓதுறதை மற்ற ஜின்கள் கேட்க வேண்டும் என்று ஜின்களுக்குள்ளே அமைதிப்படுத்தி கேட்க வைக்கிறான். இது எப்போ நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் நஹ்லா என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தை ஜின்களை பார்க்கவில்லை, அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் வஹி மூலம் சொன்ன பிறகு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக தெரியும். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் ஜின்களோட சந்திப்புகள் ஏற்பட்டது. ஜின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் போய் அவர்களுக்கு நசியத் செய்வாங்க, தாவத் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுவாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தூர நோக்கு பார்வை இருந்துச்சு. அவங்க ஒரு விஷயத்தை கணிச்சாங்கன்னு சொன்னால் அது சரியான முறையில் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கணிப்பாளர்களில் ஒரு முக்கியமான ஆள் தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புகாரி ஷரீஃபில் பதிவு போட்ட சம்பவம், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான மனிதரை பார்க்குறாங்க. நல்ல வாட்ட சாட்டமான மனிதர். அவங்களுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா. பார்த்ததுமே சொல்கிறாங்க, இவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் உள்ளத்தில் வருது, அநேகமாக அவர் அப்படித்தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவர் அறியாமை காலத்தில் ஒரு ஜோசியராக இருந்திருக்கணும். இப்படி ஏதாச்சும் ஒரு பழைய நிலையில் ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவரை பற்றி சொல்லிவிட்டு அவரை கூப்பிட விட்டாங்க. அந்த மனிதர் அருகில் வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பற்றி கேட்டாங்க, நீங்கள் யாராக இருந்தீங்க சொல்லுங்கள் என்பதாக. நீங்கள் இப்படியெல்லாம் முன்காலங்களில் இப்படிலாம் இருந்தீங்களா, இல்லை இப்போவும் அப்படி இருக்கிறீங்களா என்பதாக அதாவது ஜோசியக்காரரான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் கொஞ்சம் முகம் சுழித்து சொன்னார், இன்றைக்கு தான் ஒரு மனிதர் வரவேற்கப்படுவதிலேயே மிக மோசமான வரவேற்பை நான் இப்போ சந்திக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அதை கண்டு கொள்ளலை. இல்லை, நீ சொல்லித்தான் ஆகணும், நீங்கள் யாராக இருந்தீங்க சொல்லுங்க. நான் முஸ்லீம் ஆகிட்டேன், ஏன் பழசை பற்றி இப்போ கேட்குறீங்க? அப்போ அவங்க அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வற்புறுத்தி கேட்டாங்க, இல்லை என் மனசில் பட்டுச்சு சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் அறியாமை காலத்தை ஜோசியக்காரனாக இருந்தேன். இந்த மாதிரி மக்களுக்கு விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பேன். ஜின்கள்டேருந்து எனக்கு ஏதாச்சும் சில செய்திகள் காதில் விழுகும், அதை நான் மக்கள்கிட்ட சொல்லுவோம், அதை நம்புவாங்க. ஆனால் ஒரு நாள் என்னிடத்துல ஒரு பெண் ஜின் மிகவும்
பீதி அடைஞ்ச நிலைமையில் பதறி போய் வந்தது. ஏன் உனக்கு இந்த பதற்றோண்டு நான் கேட்ட சமயத்தில் அப்போ தான் அந்த ஜின்னு சொன்னது, இந்த மாதிரி வானலோகத்தில் ஜின்கள் எல்லாம் முதல் வானம் வரைக்கும் போய் ஒட்டு கேட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது தடை செய்யப்பட்டுருச்சு, எரி நட்சத்திரங்களால் அடித்து விரட்டப்படுறாங்க, ஒட்டு கேட்க முடிகிறது இல்லை என்பதாக அந்த ஜின்கள் பதறி போய் வந்து சொன்னுச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் நடந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போதே சொல்கிறாங்க, நானும் அறியாமை காலத்தில் ஒரு சிலைக்கு பக்கத்தில் தூங்கி கொண்டு இருந்தேன். அப்போது அந்த கால மக்கள் அந்த சிலைக்கு அருகாமையில் பலி கொடுக்கறதுக்காக ஒரு மாட்டை கொண்டு வந்து காளை மாட்டை அறுக்கிறாங்க. அறுக்கிற சமயத்தில் ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சு. அதுபோல் சத்தத்தை நான் கேட்டதில்லை. சொன்னது, இந்த மாதிரி அறியாத மக்களே, கூடிய விரைவில் ஒரு நல்ல மனிதர் வருவார், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வருவார் என்று சொல்லி ஒரு சத்தமான ஒரு குரலை நான் கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குற ஒருத்தரை காணோம். நான் இது எப்படியாவது இதை யாருன்னு நான் தெரிஞ்சே ஆகுவேன்னு சொல்லி நான் வைராக்கியத்தோடு இருக்க, திருப்பி அதே சத்தம் வருது. பிறகு தான் சில நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆயிட்டாங்கிற செய்தி மக்காவில் செய்தி கேள்விப்படுறேன்னு உமர் ரலியல்லாஹு தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை அந்த மனிதர்கிட்ட கேட்டதுலேருந்து தான் இந்த சம்பவமே உலகத்தில் நடக்குது. என்னன்னு சொன்னால், ஜின்கள் வானம் வரைக்கும் சென்று இந்த விஷயத்தை ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேட்கப்பட முடிகிறது இல்லை. ஏதோ பூமியில் ஏதோ ஒரு அதிசயம் ஏற்படுது, அதனால தான் நம்ம விரட்டப்படுறோம். அப்படி என்ன பூமியில் அதிசயம் நடக்குதுன்னு சொல்லி ஜின்களுடைய பல ஜமாத்துகள் முழு உலகத்தில் பரவி சென்று அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஒரு இடத்துல ஃபஜ்ர் தொழுகை வச்சுட்டு இருக்கும்போது குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சப்தத்தை அதை கடந்து போகக்கூடிய அந்த ஜின்கள் தான் இந்த விஷயத்தை கேட்குறாங்க. இதுதான் வானலோகத்தில் நமக்கு தடை ஏற்படுத்திருச்சு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் வரக்கூடிய இந்த செய்தினால தான் நாம் வானத்துக்கு போகிறது தடையாக்கப்பட்டுருச்சு. இப்போவும் ஜின்கள் மேலே போனாங்கன்னு சொன்னால் எரி நட்சத்திரங்களால் அடித்து விரட்டப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜின்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின வசனங்களை கேட்டுட்டு, ஆரம்பத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மனிதர்கள்லையுமே சரி, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பையத்தை செஞ்சு ஈமானை ஏற்றுக்கொள்வாங்களோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அப்படியே அந்த ஆண்கள்கிட்ட, அந்த மனிதர்கள்ட்ட உண்டாகிரும். மனிதர்கள்ட்ட அதே மாதிரி ஜின்கள்கிட்டையும் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஜின்கள் அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு அந்த ஜின்கள் எல்லாம் திரும்பி சென்று தன்னுடைய சமூக ஜின்களிடத்தில் போய் சொன்னது, யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், யா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா முஸத்திகல் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக்கி வ இலா தரீகின் முஸ்தகீம். ஜின்கள் போய் ஜின்களுக்கு தாவத் கொடுக்கும். நாங்கள் ஒரு ஆச்சரியமான வேதத்தை கேட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை நாங்கள் செவியேற்றோம். அது நேரான வழியின் பக்கம் நேர்வழி காட்டுகிறது. எனவே யா கௌமனா, எங்களுடைய சமுதாயமே, அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த நபியினுடைய பேச்சை கேளுங்க, நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள். வ ஆமினூ பிஹி, அவர் ஈமான் கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வ யுஜிர்க்கும் மின் அதாபின் அலீம், பயங்கரமான வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்லி ஜின்களுக்கு அழைப்பு கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நிகழ்வுக்கு பிறகிலிருந்து அதிகமான ஜின்களுக்கு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அவங்களே சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்றைக்கி ஜின்கள்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது, யாராவது என் கூட வரீங்களான்னு கேட்டாங்க. நைட்டில் இஷாவு பிறகு போகணும், காட்டுக்கு போய் பேசணும், யார் வரீங்க? எந்த சஹாபாக்களும் தயாராகலை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் தயாராகி போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு வட்டம் போட்டு நீ இதுக்குள்ளேயே இருன்னு சொல்லி என்னை உட்கார வச்சுட்டாங்க. இதை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, நான் வர்ற வரைக்கும். போனது தான் தெரியும். அதுக்கு பிறகு வேகமாக பறந்து வரக்கூடிய பெரிய பெரிய கழுகுகளுடைய ரெக்கை சத்தங்கள் மட்டும்தான் எனக்கு விளங்குனுச்சு. வேறு எந்த இதுவுமே எனக்கு விளங்கலை. பெரிய கூட்ட ஜின்கள் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த இடத்த பார்த்தோம். எப்படி ஒரு இடத்த சமையல் நடந்து கறி கட்டைகள்லாம் அணைந்த பிறகு கிடக்குமோ அதுபோல் கடந்ததையும் பார்த்தோம் என்பதாக சொன்னான். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல காணாமலே போயிட்டாங்க.
அன்று முழுவதும் சஹாபாக்கு தேடினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று முழுவதும் தேடினாங்க. பயந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜின்கள் கடத்திட்டு போய் கொலை செஞ்சிருச்சோன்னெலாம் பயந்தாங்க. சொல்கிறாங்க சஹாபாக்கள், அந்த இரவு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த இரவை நாங்கள் கழித்தோம். மறுநாள் காலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயிலேருந்து இறங்கி வர்றதை பார்த்தோம். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஜின்களுக்கு நசீர் செய்கிறதுக்காக போயிருந்தேன்னு சொல்லி. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் நபி. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் குர்ஆன் தான். சூரா ரஹ்மானில் கூட அல்லாஹு தாலா பல இடத்துல குர்ஆன்லையுமே யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித சமுதாயமே ஜின் சமுதாயமே என்பதாக கூப்பிட்டு தான் அல்லாஹ் பேசுவான். சூரத்துர் ரஹ்மானில் ஒவ்வொரு பாக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டி ஃபபி ஐய ஆலா ரப்பிக்குமா துகذிபான், மனித ஜின் இனங்களே உங்கள் இரு சாராருக்கும் என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹுடைய பாக்கியங்களில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஜின்களையும் பார்த்து மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் ஒவ்வொரு பாக்கியமாக சொல்லிட்டு இந்த ஆயத்தை கேட்பான். கேள்வி ஃபபி ஐய ஆலா ரப்பிக்குமா துகذிபான், உங்கள் இரு சாராரின் ரப்பினுடைய அருட்பாக்கியங்களில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் பாக்கியம் உலகத்தில் கொடுத்த ஒவ்வொரு பாக்கியத்தையும் சொல்லி, பிறகு இறந்த பிறகு நடக்க போகிற சொர்க்கத்தை சொல்லி, பிறகு நரகத்தை சொல்லி, எப்படியும் 30க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வருதுன்னு நினைக்கிறேன் ஒரே சூறாவில் ரஹ்மானில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரத்துர் ரஹ்மானை நான் ஜின்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினேன், நீங்களும் எனக்கு முன்னாடி இந்த சூரத்துர் ரஹ்மானை உங்களுக்கும் நான் ஓதி காட்டினேன். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு மௌனமாக கேட்டுட்டு போகிறீங்க. ஆனால் அந்த ஜின்கள், ஈமான் கொண்ட ஜின்கள் எவ்வளோ அழகாக பதில் சொன்னது தெரியுமா? ஒவ்வொரு தடவை ஃபபி ஐய ஆலா ரப்பிக்குமா துகذிபான் நான் ஓதும் போதெல்லாம் லா நுகذிபு ஷைஅன் யா ரப்பி, எங்களுடைய ரட்சகா நாங்கள் எதையும் மறுக்கவில்லை, நீ கொடுத்த எந்த பாக்கியத்தையும் நாங்கள் மறுக்கல் என்று சொல்லி ஜின்கள் அழகாக பதில் சொல்லுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட சொன்னான். அல்லாஹ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அரபி தெரியணும், அதுக்கு குறைஞ்சபட்சம் கேள்வி கேட்கப்படக்கூடிய வசனங்களையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். மனசால் நம்ம பதில் சொல்லலாம். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹு தாலா அறிவாளிகளுக்கெல்லாம் நுட்பமான அறிவாளனாக இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். பலா, ஏன் இல்லையா? அல்லாஹுக்கு மரணித்தவர்களை திருப்பி எழுப்பக்கூடிய சக்தி இல்லையா? அலைஸல்லாஹு பி காதிரின் அலா அன் யுஹ்யில் மௌத்தா, மரணித்தவர்களை திருப்பி எழுப்புவதற்கு ஆற்றல் இல்லாதவனா அல்லாஹு தாலா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். பலா, ஏன் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனாங்கன்னு சொன்னால், எங்கெல்லாம் அருள் பாக்கியங்களை பற்றி வருகிறதோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி அல்லாஹ்ட்ட பாக்கியத்தை கேட்பாங்க. எங்கெல்லாம் வேதனை சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் வருதோ அங்கே நிறுத்தி அந்த வேதனையை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவாங்க. தொழுகையில் ஓதினாலும் சரி, தனியாக ஓதினாலும் சரி, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ்வோடு பேசுவாங்க. அதுதான் அசலான சுன்னத். அது அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஹைர், இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களோட சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த சூறாவில் சொல்லப்பட்டு, அந்த ஜின்களும் இந்த மாதிரி உழைப்புகள் செய்கிறாங்க. ஜின்களுக்கு மத்தியிலையும் இந்த மாதிரி நபித்துவத்தை எடுத்து சொல்லி ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் குறிப்பாக சூரத்துல் ஃபத்ஹ் ஓதப்பட்டது. மக்கா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது, இது ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து போகும் பொழுது 3 பேர் 4 பேராக தலைமறைவாகி போனாங்க. ஏன்னா கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க குறைஷியெல்லாம். கடைசி கட்டமாக எங்கே வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த தீனை விட்டு தடுக்கிறதுக்காக, அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடாது, இவங்களை தடுக்கணுங்கிறதுக்காக பல திட்டங்கள் தீட்டி கடைசி திட்டம் என்னவாக இருந்தது, இவங்களை கொலை செய்யணும் திட்டம் போட்டாங்க. நவுதுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்க நாடிட்டான். அவங்கள மக்கா விட்டே போக சொன்னான். ஹிஜ்ரத் செய்ய சொன்ன அல்லாஹு தாலா ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது 3-4 பேராக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிகிட்டு போனாங்க. வழிகாட்டியாக அப்துல்லாஹ் இப்னு அரியக்கத்துங்கிறவரை கூட்டிகிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது இப்படி போனாங்க. ஆனால் உள்ளமெல்லாம் மக்காவின் பக்கம் தான் இருந்தது. சொந்த ஊர், பிறந்த ஊர், அது மட்டும் இல்லை புனிதமான ஊர். எல்லா நபிமார்களும் அங்கே வந்துட்டு போன இடம், அல்லாஹுடைய திரு வீடு இருக்கக்கூடிய இடம். போகும்போதே காபாவை பார்த்து அழுதுட்டு தான் போனாங்க. என்னை மட்டும் இந்த மக்கள் விரட்டல் என்று சொன்னால் நான் மக்காவே காபாவே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பாசமான அந்த ஊரை விட்டு போனவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். சாதாரணமாக நமக்கே சொந்த ஊர் பிறந்த ஊருண்டா எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லாத இந்த ஊர் மேலே நமக்கு இவ்வளோ முஹப்பத் இருக்குதுன்னா, அவ்வளோ சிறப்பு நிறைஞ்ச ஊரை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்கன்னா எவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவுக்கு போன பிறகும் குறைஷிகள் அவங்கள சும்மா விடலை. பத்ரில், உஹதில், ஹந்தக்கில் இப்படி வந்து வந்து மோதுனாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா வெற்றியாக தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா வழங்கினான். 6 வருஷம் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க, தங்களுடைய சஹாபாக்களோட எஹராம் கட்டி உம்ரா செய்கிற மாதிரி. நபிமாருடைய கனவு ஆரம்பத்திலே சொன்னால் அதுவும் வஹி மாதிரி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுப செய்தியை சஹாபாக்கிட்ட சொன்னதும் சஹாபாக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது, நாம் எல்லோரும் உம்ரா செய்ய போகிறோமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பும் செஞ்சிட்டாங்க. 1400 பேர் அல்லது 1500 பேர் சொல்லப்படுது. எல்லாம் எஹராம் கட்டி அங்கே போய் குர்பானி கொடுக்கறதுக்காக இங்கேருந்தே ஆடு, ஒட்டகங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க. மக்கா மதீனாலேருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு போகிற சந்தோஷம். நாம் நிச்சயமாக இப்போ போர் செய்யக்கூடாது, அவங்களோட சமாதான ஒப்பந்தம் செஞ்சு நம்ம எப்படியாவது மக்காவில் போய் அமலை செய்யணும். ஏன்னா முக்கியமான எதிரிகள்லாம் அல்லாஹு தாலா பல யுத்தங்கள்லாம் அவங்கள கொலை செஞ்சிட்டான். அவங்க அபூ லஹப், அபூ ஜஹல் போன்றவங்க, உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் அவங்க தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பாவம் அப்பாவி மக்கள், இவங்கள்ட்ட சமாதான ஒப்பந்தம் செஞ்சு நம்ம அமலை செஞ்சுட்டு வருவோம் என்பதாகத்தான் புறப்பட்டாங்க. ஆனால் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் பிடிச்சவங்க, வீராப்பு பேசக்கூடியவங்க சில பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எந்த காரணத்தை கொண்டு மக்காவுக்குள்ளே இவங்களை விடவே கூடாதுன்னு திட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி வர்றாங்கன்னு தெரிஞ்சதுமே ஹுதைபியாங்கிற இடம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அங்கே வச்சு தான் இந்த தடை வருது. தடை பெரிய சம்பவம் இது ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது. பல தூதர்கள் மாறி மாறி பேசுகிறாங்க. சஹாபாக்கள்லாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம எதிர்த்து வர்றவங்களோட போராடி போயாவது நான் அந்த அமலை நம்ம செஞ்சிடணும். இவ்வளோ பெரிய வணக்கம் செய்ய வர்றோம், இந்த இஹ்ராமுடைய உடையோடு வர்றோம், குர்பானி பிராணியை கொண்டு வர்றோம், இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுருவாங்கன்னு நம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனால் விடலை, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, சமாதான ஒப்பந்தம் தான் செய்யணுமே தவிர சண்டை போட்டு போகக்கூடாது இந்த அமல் செய்கிறது. கடைசியாக முடிவாயிருச்சு, சரி ஒப்பந்தம் செய்யலாம். என்ன சமாதான ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க பார்த்தா முஸ்லீம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம் தான். வந்திருக்கிற யாரும் இப்போ உம்ராக்கு வரக்கூடாது, நீங்கள் அடுத்த வருஷம் இருந்தால் வரலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்தாலும் 3 நாள் தான் மக்கால தங்கன்னு திருப்பி உங்கள் ஊருக்கு போயிடணும், யாரும் இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம், யாராவது மக்காலேருந்து முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடணும், மதீனாவில் வச்சுருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மதீனாலேருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்தெந்த கூட்டத்தார்கள் மக்கா மதீனாவை சுற்றி வாழ்கிறாங்களோ அவங்க யாரோட வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். ஒன்று குறைஷிகளோட சேர்ந்து கொள்ளட்டும், இல்லை முஸ்லீம்களோட சேர்ந்து கொள்ளட்டும். அந்த கூட்டத்தாரும் அவங்கள மாதிரி தான் கருதப்படுவாங்க, அந்தந்த சாராரோட கருதப்படுவாங்க. அதனால் இந்த ஒப்பந்தம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொன்னால், வெளிரங்கத்தில் முஸ்லீம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம், முஸ்லீம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்தும் போட்டாங்க. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு போன்றவங்கெல்லாம் கொதிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபி தானே? ஆமாம். நம்முடைய மார்க்கம் சத்தியமானது தானே? அவங்களுடைய மார்க்கம் அசத்தியம் தானே? ஆமாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஏன் நம்ம தாழ்ந்து போகணும் என்பதாக உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், போங்க. கோபம் அடங்கலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்பயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி சொன்னாங்க, நீங்கள் நபியா அவங்க நபியான்னு கேட்டாங்க. அவங்க தானே நபி, அவங்க என்ன செய்கிறாங்களோ அல்லாஹ் நடத்துவான்னு சொல்லி அவங்கள அடக்கிட்டாங்க. பிறகு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறத நினச்சி காலம் முழுக்க பல நல்ல அமல்களை அதுக்கு பரிகாரமாக செஞ்சாங்க, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த ஒப்பந்த சமயத்தில் எதிர் தரப்புலேருந்து வந்த பல தூதர்கள் வந்து பேசுனாங்க, எப்படியாவது இவங்களை அனுப்பி விட்டணும்னு சொல்லி. அந்த மாதிரி வந்தவங்களில் ஒருத்தர் தான் அவர் என்ன செஞ்சார், பார்க்குறாரு இந்த ஒப்பந்த வார்த்தை ரசூல்லாவோட பேசிகிட்டு இருக்கும்போது சஹாபாக்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கி இருக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு போனார். போய் அந்த தூது குழுவிட்ட போய் சொன்னார், குறைஷிகள்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி நான் எத்தனையோ அரச தர்பார்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் தூதுவனாக போய் வந்திருக்கிறேன், கைசரு கிஸ்ராவுடைய சபைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோழர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு செய்கிற மரியாதையை போல் உலகத்தை யாரையும் பார்த்ததில்லை. அவங்கள ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். அவங்க மேலே உள்ள கண்ணியம் மரியாதையின் காரணமாக பார்வையை தாழ்த்தியே இருக்கிறாங்க.
அவங்கள்ட்டேருந்து வெளியாகக்கூடிய எச்சிலாக இருந்தால் கூட அது துப்புனா கூட யார் கையிலையாச்சும் தான் போய் விழுவுது, அதை கீழே கூட விழ மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா செயல்படுத்துறதுல போட்டி போடுறாங்க. அவங்க ஒழுவு செஞ்சு விடக்கூடிய தண்ணியை கூட கீழே விடுறது இல்லை, அதை போட்டி போட்டு அந்த தண்ணியை எடுத்து தன்னுடைய மேலில் தடவிக்கொள்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு மனிதர் புனிதமானவராக மதிக்கப்படக்கூடியவராக நான் எந்த அரசரையும் பார்த்ததில்லைன்னு சஹாபாக்குடைய ஒழுக்கங்கள் எல்லாம் அங்கே போய் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சஹாபாக்கிட்ட என்ன செய்கிறது, எல்லோரும் இஹ்ராமை கலைஞ்சிருங்க, அவங்கவுங்க குர்பானி பிராணியை கொடுத்துருங்க, தலைமுடி இறக்கிருங்க, வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் யாருமே அசையலை, மனசே இல்லை. எப்படியாவது இந்த அமலை செய்யணும் தானே யாரை சொல்ல நீங்கள் சொன்னீங்க? உம்ரா தான் கேட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஹஜ் உம்ரா செய்ய போகிறோன்னு சொல்லி. ஆமாம், இப்போயே செய்வோன்னு நான் சொன்னேன்னா, செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இப்போவே செய்வோங்கிறதுக்கு என்ன இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு சமாதானம் செஞ்சாங்க. யாரும் முடி இறக்குற மாதிரி இல்லை, குர்பானி கொடுக்குற மாதிரி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அந்த சஃபரில் தங்களோட உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சஃபரில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தன்னுடைய கூடாரத்துக்கு போகிறாங்க, மனைவிட்ட போய் வருத்தத்தோடு சொல்கிறாங்க. சில நேரங்களில் பெண்கள் இருக்கிறாங்களே பெரிய ஆறுதலாக இருப்பாங்க, சில கஷ்டமான நேரங்களில் சஞ்சலமான நேரங்களில் பெண்கள்கிட்டே ஆலோசனை கேட்க நல்ல அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருமே செய்ய மாட்றாங்க, நான் என்ன செய்ய, பயமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய நபிக்கு மாறி செஞ்சாலும் பாவியாக போயிடுவாங்க, என்ன செய்கிறது? உம்மு சலமா ஒன்றுமே சொல்ல, ஒன்றும் செய்யாதீங்க யாரும் சொல்ல, நீங்கள் முதல்ல செஞ்சுருங்க, உங்கள் குர்பானி பிராணியை நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் முடிய இறக்கிருங்க, பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கன்ட்டாங்க. விசுவாசம் அப்படியே செஞ்சாங்க. அத்துணை சஹாபாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு மொட்டை அடித்து விட்டு குர்பானி கொடுத்து உடனே அதை செஞ்சுட்டாங்க. நபிசாசோட செயலை பார்த்ததும் எல்லாருமே அந்த செயலில் உடனே இறங்கிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அந்த அழகான ஆலோசனை. பிறகு ஒரு 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவாசியை செய்த இந்த ஒப்பந்தம் வெளிரங்கத்தில் முஸ்லீம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம் தான், எல்லாமே பாதகமானது. அந்த ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு சஹாபி யார்கிட்ட ஒப்பந்தம் செய்கிறாங்களோ அவருடைய மகன் ஒருத்தர் கை கால் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம எப்படியாவது முஸ்லீம்களோட போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு தப்பி ஓடி வர்றார். வந்து அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கிடுங்க. எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க மக்காவில். அவருடைய மகன் தான், யார் தூதராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரோ அவருடைய மகன். அவர் சொன்னார், போ மரியாதையாக உள்ளே போ, மக்காவுக்கே போன்னு சொல்கிறார். இப்போ தான் ஒப்பந்தம் நடந்துகிட்ருக்குது. நபிசாசன் கெஞ்சினாங்க, இவரை மட்டுமாவது எனக்காக விட்டு கொடுப்பா, இதுக்கு பிறகு யார் வந்தான்னு நான் அனுப்பிடுறேன், இவர் வந்துட்டார் விட்டுருங்க, இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்து போடலை, இவரை மட்டும் விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. முடியாது, தன்னுடைய மகன் அவர் உரிமையோடு முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மகனை ஓங்கி அரைஞ்சி மக்கா பக்கமே திருப்பி விடுறாரு. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, அவர் அழுகிறாரு, நான் இப்படி மீண்டும் நான் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறேனே, அல்லாஹுடைய நபியே என்னை இப்படி இவங்களோட விட்டுட்டு நீங்கள் போகலாமான்லாம் அவர் கேட்குறாரு. என்னவெல்லாம் என்ன வந்திருக்கு சஹாபாக்கள் உள்ளத்தில். இப்படியெல்லாம் நபிசாசனுக்கு ஆறுதல் சொன்னாங்க, பொறுமை செய்யுங்க, கூடிய விரைவில் உங்கள் விஷயத்தை நல்ல முடிவு வரும்னு சொல்லி அந்த மாதிரி அது ஒரு பெரிய சம்பவம். அல்லாஹாலா கூடிய விரைவுலையே அவங்களுக்கு ஒரு தனி ஏற்பாடை செய்தான். ஹைர், இப்படியாக இவங்க திரும்பி போகிறாங்க. அந்த 10 வருஷம் அவங்க சொன்னாங்க, 10 வருஷம் நமக்கு இடையில் எந்த போரும் நடக்கக்கூடாதுன்னு குறைசியை சொன்னாங்க. நபிசாசம் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றிக்கிட்டு அந்த 10 வருஷ காலத்தில் நிறைய உலகத்தில் உள்ள அரசர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதங்கள் எழுதுனா அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பொறுமையாக பல வேலைகளை செஞ்சாங்க. ஆனால் அந்த குறைசிகளாலேயே அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்ய முடியலை, நிலைநாட்ட முடியலை. அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய வேலையும் அவங்க தான் பார்த்தாங்க, யாரும் குறைசிகள். அந்த ஒப்பந்தத்தை முறித்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுக்க நிலைமை வருது. அந்த குறைசிகளே உணர்றாங்க, நம்ம செஞ்ச ஒப்பந்தத்தை முறிச்சிட்டோம், இப்போ கண்டிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது படையெடுப்பாங்க, போர் நடக்கும்னு பயந்து உடனே ஆலோசனை பண்ணி அபூ சுஃபியானை அனுப்பி வைக்கிறாங்க. நபிசாசன் சஹாபாக்கிட்ட சொல்லி வச்சாங்க, பாருங்கள் இப்போ குறைசிகள் யாராச்சும் அனுப்பி வைப்பாங்க, இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டதாக நீங்கள் கருதி எங்கள் மேலே படையெடுப்பு நடத்திடவானான்னு சொல்லுவாங்க பாருங்கள். சொல்கிற மாதிரியே அபூ சுஃபியான் வந்தார். நேராக தன்னுடைய மகள்கிட்ட போனார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அபூ சுஃபியானுடைய மகள். தான் மகள்கிட்ட போய் பேசி எப்படியாவது நீ கணவர்கிட்ட சுபாரி செஞ்சு இந்த ஒப்பந்தம் முறிவுக்காக எந்த நடவடிக்கையும் எடுத்துடவானான்னு சொல்லுங்கன்னு கெஞ்சி வந்தார். அவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே அம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விரிக்கப்பட்டிருந்த பாயை சுருட்டி வச்சுட்டாங்க. அப்பா பார்க்குறாரு, என்னம்மா இது நாகரிகம், உன்னுடைய தந்தை இவ்வளோ தூரமாக வந்திருக்கிறேன், இந்த பாயில் உட்கார்றதுக்கு நான் தகுதி இல்லையா, அல்ல அந்த பாய் தகுதி இல்லையா நான் உட்கார்றதுக்கு?
என்பதாக கேட்கும்போது ஹபீபா ரதியல்லாஹு சொன்னாங்க, இது அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்கூடிய பாய். இதில் பரிசுத்தமானவங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களை மாதிரி முஷ்ரிக்கான நஜீஸானவங்க இதில் உட்கார இயலாதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பாசம் அல்லாஹுடைய நபி மேலே, எவ்வளோ கண்ணியம், அதை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவர் சொன்னார், நீ என்கிட்டேருந்து வந்த பேர் ரொம்ப வீணாக போயிட்டா, இன்றைக்கி நீ உன் போங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் நேராக ரசூல்லாட்ட போனார். நபிசாசத்தில் போய் கெஞ்ச ரசூல்லா பதிலே சொல்லலை. பிறகு உமர் ரதியல்லாஹு அபூபக்கர் ரதியல்லாஹு தான்ட்ட போய் கேட்டாங்க. அபூபக்கர்லாம் முடியாதுன்ட்டாங்க, உங்கள் விஷயமா நாங்கள் பேசவே மாட்டோம். உமர் ரதியல்லாஹு தான் யாரும் முடியாதுன்ட்டாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ நடக்க போகுதுன்னு போயிட்டார் அவர். அங்கே மக்காவாசிகளுக்கும் இந்த செய்தி தெரிஞ்ச பிறகு அவருடைய மனைவி ஹிந்தா அபூ சுஃபியானை தாறுமாறாக திட்டுறாங்க. இதுக்கு தான் நீ போயிட்டு வந்தியா, ஒரு விஷயத்தை சாதிக்க தெரியலையேன்னு சொல்லி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஒப்பந்தத்தை முறிச்சதை பயன்படுத்தி கொண்டு 10,000 சஹாபாக்களை திரட்டி கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க. எப்படிப்பட்ட சஹாபாக்கள்! 6 ஒப்பந்தம் நடந்துச்சு ஹுதைபியா, ஹிஜ்ரி 8வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் என்ன செய்கிறாங்க, 10,000 சஹாபாக்களை கிளப்பி கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போகிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் படையெடுக்கிறத மக்கா கிட்ட போகிற வரைக்கும் குறைஷிகளுக்கு தெரியாமல் மறைச்சிருன்னு சொல்லி. 10,000 பேர் ஒரு ஊருக்கு படையெடுத்து வர்றதை அல்லாஹ் மறைச்சான். அது ஒரு சஹாபி கூட என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நாங்கள் படையெடுத்து அல்லாஹ்வுடைய நபிசாசம் மக்காவுக்கு வர்றாங்க, குறைஷிகளுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி கடிதமெல்லாம் எழுதுனாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதுனாங்க. இந்த கடிதம் போகிறது அல்லாஹ்வுடைய வஹி மூலம் ரசூலுல்லாஹ்க்கு செய்தி வந்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண் யார் மூலமாக அந்த கடிதம் போயிட்டு இருக்குதோ அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு வர சொல்லி 3 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடிதம் வந்துடுது. அந்த கடிதத்தை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தனக்கு வேகப்படுறாங்க, இவரை நாங்கள் கொலை செஞ்சிடறோன்னு சொல்கிறாங்க. இந்த முனாஃபிக்கை கொலை செஞ்சிடலான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் பத்ர் சஹாபி, பத்ரில் கலந்து கொண்டவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான். அவங்க செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் சலாஹிச்சு சொல்லியிருக்காங்க, அவங்க இன்னும் என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டேன்டு, அதனால் இதில் இவங்களை நான் குற்றம் பிடிக்க இயலாதுன்னு சொல்லி நபிசாசம் மன்னிச்சு விட்டு காரணம் கேட்டாங்க, ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க, உமருக்கு அபூபக்கர் எல்லாருடைய சொந்தமும் மக்காவில் இருக்குது, ஆனால் நான் மக்காவாசி கிடையாது. ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்க என் குடும்பம் மட்டும் மக்காவில் இருக்கிறாங்க. நான் ஏதாவது இந்த குறைஷிகளுக்கு உபகாரம் செஞ்சால், இந்த மாதிரி ஒரு செய்தியை சொன்னேன்னு சொன்னால் என் குடும்பத்தாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் எப்படியாவது உதவி செய்வாங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நான் செஞ்சேனே தவிர நான் ஒரு முனாஃபிக்கு கிடையாது, என்னோடய ஈமானில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னோடனே நபிசாசம் உண்மை தான் சொன்னீங்கன்னு விட்டுட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிகிட்டு முன்னாடி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி செஞ்சு மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதோடு இவங்களும் சேர்ந்துட்டாங்க இந்த படையில். பிறகு போடக்கூடிய பெரிய சம்பவம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கி சஹாபாக்களை ஒவ்வொரு ஜமாத்தாக உள்ளே போகிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு அபூ சுஃபியான் அறிவிப்பு செய்கிறாரு. ஏன்னா அவரை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அபூ சுஃபியானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து விடுவாங்க. இந்த மாதிரி இவர் ஈமானை ஏற்கிறதுக்கு இவருக்கு தாவத்து கொடுங்கன்னு சொல்லி அபூ சுஃபியானுக்கு நபிசாசம் கேட்பாங்க, இன்னுமா உங்களுக்கு இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு இன்னுமா விளங்கலை, எது சத்தியமான மார்க்கன்னு சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவங்க இன்னுமா உங்களுக்கு சந்தேகம்னு சொல்லி நபிசாசம் அபூ சுஃபியான்கிட்ட கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு தான் ஓடி வந்துடுவாங்க கொல்றதுக்கு. இவர் தான் எல்லா படை எடுத்துக்கிட்டு வந்தவர், இவரை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு போட்டி போடுவாங்க, இதே உன் குடும்பத்தை சேர்ந்த ஆளாக இருந்தால் நீ இப்படி வந்து முந்திக்கிட்டு வருவீங்களா என்பதாலாம் பேச்சுவார்த்தை நடக்குது. நபிசாசம் சொல்லுவாங்க, அபூ சுஃபியானை நைட்டு தங்க வச்சுட்டு காலையில் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. மறுநாள் காலையில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நிர்பந்திப்பாங்க, ஏதாவது களிமாவை சும்மா வச்சு சொல்லிடு, இல்லாட்டி உன் உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு மிரட்டுவாங்க. அவர் அந்த மிரட்டலுக்கு தான் ஆரம்பத்தில் களிமா சொன்னார். மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்காவுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய பாதையில் எந்த வழியாக அந்த குறுகலான பாதை வழியாக உள்ளே போகிறோம், அந்த பாதையில் மேலே அபூ சுஃபியானை உட்கார வைங்க, இந்த காட்சி அவர் பார்க்கட்டும்னு சொன்னாங்க. அபூ சுஃபியானை உட்கார வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு ஜமாத்தாக உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த காட்சி, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த சஹாபாக்கள் எப்படி பண்பட்டப்படுத்தவங்க, எவ்வளோ நல்ல குணத்தோட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவங்களாக, தக்பீர் சொன்னவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அந்த மக்காவுக்குள்ளே போகிற காட்சி அபூ சுஃபியான் பார்த்து பிரமிச்சு போகிறாரு. சொன்னார், இன்றைக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், இன்றைக்கு உன் சகோதரருடைய மகன் முஹம்மதுடைய ஆட்சி உன்னதமான ஆட்சி, இது சாதாரண மனிதருடைய ஆட்சி அல்ல, உண்மையிலேயே இது இறைவனுடைய தூதருடைய ஆட்சி தான் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் அப்போ தான் ஈமான் ஆழமாக இறங்குது. பிறகு அவர் மக்காவில் போய் அறிவிப்பு செஞ்சார், யாரெல்லாம் அவர்கள் வீடுகளுக்குள்ளே யாரெல்லாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படும்,
ஏன்னா பொதுவாக ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு நாடு படையெடுத்து வர்றாங்க, ஒரு படையெடுப்பு நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஊரையே அழிப்பாங்க, இடிப்பாங்க, கலவரம் செய்வாங்க, கண்ணியமானவங்களாம் கேவலப்படுத்துவாங்க. இதான் நடக்கும். இதா அதை அந்த பல்கீஸ் சொல்லி காட்டுறது குரானில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான் சுலைமான் இஸ்லாம் சம்பவத்தில். அந்த மாதிரி அந்த குறைசிகள் பயந்தாங்க. இவ்வளோ காலம் முஸ்லீம்கள் மேலே படையெடுத்து பத்ரில் உஹதில் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டோம். இப்போ 10,000 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, நம்மளால் ஆலோசனை செய்யறதுக்கு கூட நேரம் இல்லை, இப்போது கண்டிப்பாக நம்ம பழி வாங்கப்படுவோம் அப்படின்னு பயந்து சில பேர் மக்கா விட்டு ஓடி மலைகள் உச்சியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அபூ சுஃபியான் அறிவிப்பு செய்கிறார், யாரெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ பாதுகாப்புன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே போய் யார் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்களோ பாதுகாப்பு, யார் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே வந்துட்டாங்களோ பாதுகாப்பு. இதை தவிர எங்கேயாவது தெருக்கல்ல அங்கங்கே ஆயுதத்தை வச்சு நின்றா அவங்களோட நிச்சயமாக அவங்க போர் செய்யுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு நசீஹத் செஞ்சு அனுப்புகிறாங்க. அப்போ மக்கள்லாம் கேட்பாங்க, எவ்வளோ பேர் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே போக முடியும், முட்டாள்தனமாக இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே எல்லோரும் எப்படி வர்றது? அப்போ தான் அபூ சுஃபியான் சொல்லுவார், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தாளிட்டு உள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ எல்லோரும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க, சில பேர் ஹரமுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காட்சியை ஹிந்தாங்கிற பெண்ணு பார்க்குறா. ஹிந்தா யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹதுடைய மைதானத்தில் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட உடலை கிழித்து அவங்களுடைய குடலை கடித்து துப்புன பெண், அவ்வளோ வெறி கொண்டவர். அந்த ஹிந்தாவுக்கும் அல்லாஹ் அந்த இரவில் ஹிதாயத்தை கொடுக்குறான். இந்த சஹாபாக்களுடைய காட்சியை பார்க்குறாங்க என்று சொன்னால் அந்த ஹரமில் குறைசிகள் அறியாமை காலத்தில் அதை எப்படி வணக்கம் புரிவாங்க? ஒமாக்கான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா. அதில் ஆட்டம் போடுறது, விசில் அடிக்கிறது, அதில் நிர்வாணமாக தவாஃப் செய்கிறது, அசிங்கமான வேலைகளை தான் அந்த பரிசுத்தமான இடத்துல குறைசிகள் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. பரிசுத்தமான இடத்தை அதை அசிங்கப்படுத்தி அதை அசுத்தமாக்கி கொண்டு இருந்தாங்க. இப்போ சஹாபாக்கள் உள்ளே வந்து தக்பீரோட தல்பியாவோட அவங்க தவாஃப் செய்யக்கூடிய காட்சி, அவங்களுடைய அழுக, அந்த இரவெல்லாம் ருக்கூவில் சுஜூதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்து அது யாருடைய கையில் சாவி இருந்துச்சோ அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாட்டேருந்து சாவியை வாங்கி அதை திறந்து உள்ளே போய் தொழுகிறாங்க. அந்த சாவியை கூட வாங்கின பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் வசமாக்கி கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை சொல்ல அந்த சாவியை நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது யார்கிட்ட இருந்துச்சோ அந்த உஸ்மான்கிட்டே கொடுங்க. அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்றாங்க, இந்த சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கும், உங்கள் சந்ததியாக இவங்க கையில் தான் இந்த சாவி இருக்கும், இன்றைக்கி அவங்க கையில் தான் இருக்குது சொன்னாங்க. யார் இந்த சாவியை உங்கள்கிட்ட பறிப்பாங்களோ அவங்க நிச்சயமாக எல்லை மீறிய அநியாயக்காரர்களாக இருக்கும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சாங்க. பல சலுகையும் கொடுத்தாங்க. இந்த காபாவின் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அனுபவிக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்குன்னு சொல்லி. உடனே அவர் இஸ்லாம் ஆயிட்டார். இப்படி தான் அங்கே ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. பிறகு அந்த இரவில் அந்த ஹிந்தாங்கிற பெண் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய இல்லமாகி இந்த காபா இதற்கு முன்னாடி இப்படி அழகான முறையில் வணங்கப்படுவதை நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ அழகான ஒரு அமைதியான உண்மையான அல்லாஹுவை வணங்கப்படுறது இங்கே தான் ஹக்க இபாதத்தி, அல்லாஹுவை உரிய முறையில் வணங்கப்படக்கூடிய காட்சியை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சஹாபாக்குடைய அமல் அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ளே போய் தொழுதுட்டு அந்த காபாவுடைய வாசலை திண்ணையை பிடிச்சி நிற்கிறாங்க. குறைசிகள்லாம் வெளியே நிற்கிறாங்க. ஏன்னா காபா யார் ஹரமுக்குள்ளே வந்துட்டாங்களோ அவங்க அபயன்று சொன்னதுனால எல்லாம் வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று கேட்டாங்க, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் ரசூலா புகழ்ந்தாங்க குறைசிகள்லாம், நீங்கள் எங்களுடைய சகோதரருடைய மகன், நல்ல மனிதருடைய மகன் என்பதாக அவங்க குடும்பத்தையெல்லாம் பாராட்டி நபிசாச குணத்தையெல்லாம் புகழ்ந்து சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விஷயத்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்கிறேன், லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்றைய தினத்தில் யாரையும் நான் பழிவாங்க வரலை, உங்கள் எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் மன்னிப்பானாக, அவன் இரக்கம் காட்டுபவர் எல்லாம் மிக இரக்கம் உள்ளவன் என்பதாக நபிசா சொன்னதும் அவங்க உள்ளமெல்லாம் பூரிச்சு போகுது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற நேரம் வருது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா முதலாக அங்கே பாங்கு சொல்கிறாங்க. நீகுரு அடிமை, கருப்பு நிற மனிதர், எந்த மக்காவில் அந்த மக்களால் தெரு தெருவாக இழுத்து செல்லப்பட்டாங்க, சுடு மணலில் போட்டு நெஞ்சில் பாறை வைக்கப்பட்டுச்சு, இரவெல்லாம் கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கப்பட்ட அதே பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஅத்தினாக ஆக்குறான். இந்த காபாவுடைய முதல் முஅத்தினாக பாங்கு சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த 3 முக்கியஸ்தர்கள் குறைசிகள் பேசிக்கொள்கிறாங்க. இந்த காட்சியெல்லாம் நம்ம வாப்பா பார்க்காம போயிட்டாங்க, நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் எங்கள் வாப்பா பார்த்துருந்தா அவரால் தாங்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு.
இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ப்பா, எது சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த கல்லு கூட அவர்கிட்ட போய் சொல்லி போடுதுன்னு சொல்லி அவர் பேசாமல் இருக்கிறார். இப்படி 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே நபிசாஸ் அந்த பக்கம் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்றே கேட்டுவிட்டாங்க. ஆஹா, இவர் இதையும் கண்டுபிடிச்சிட்டாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒன்றுமே பேசலையே. இல்லை, நீ இப்படிலாம் சொன்னீங்கல்ல, இந்த காட்சியில் இப்படி ஒரு கருப்பு மனிதர் நீகுரோவை எழுப்பி பாங்கு சொல்கிறத பார்த்து தானே இந்த காக்கையெல்லாம் குடித்து பாங்கு சொல்ல வச்சுக்கிறாங்க, இதுக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னு கேவலமாக பேசுனீங்கல்ல அப்படின்னு சொன்னதுமே களிமா சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்தில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியா. இப்படித்தான் அந்த குறைஷியெல்லாம் ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சூறாவுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்த சூறாவில் இந்த விஷயத்தை சொல்கிறான், மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களை பல குடும்பங்களாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பதெல்லாம் குடும்பம் கோத்திரத்தை வச்சு சிறப்பு கிடையாது. வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், குடும்பம் கோத்திரம் ஊர் மொழி நிறம் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் லிதஆரஃபு, நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள தான். இந்த ஊருக்காரர், இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்காரங்க, இந்த மொழி பேசுகிறவங்க என்று உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளத்தான் இந்த குடும்பம் கோத்திரம் மொழி நிறம் நாடுங்கிறலாம் தவிர இதை வச்சு யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்ற கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே ஆக சிறந்தவர் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால், உங்களில் யார் அதிகம் என்னை பயப்படுகிறீர்களோ, யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ அவர்தான் என்ற சிறந்தவர். அதனால் தக்குவாவை தான் உருவாக்கணும். அது சம்பந்தமான ஒழுக்கவியல் அடுத்த சூறாவில் சொல்லப்பட்டுச்சு. சமூகத்தில் யாரும் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் வைக்கக்கூடாதுன்னு நல்லா சொன்னான். இன்ன பஅதுல்லன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் இருக்குது, எண்ணுவதே பாவம், அடுத்தவங்களை பற்றி கேவலமாக நினைக்கிறதே பாவம். யாரை பற்றியாவது தவறான எண்ணம் வைக்காதீங்கன்னு நல்லா சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் என்ன வரும்? நீங்கள் அவரை பற்றி துருவி ஆராய்வீங்க, இவன் ஏதாவது வேறு தப்பு செய்கிறானான்னு சொல்லி பின்னாடியே போவீங்க. இந்த வேலையும் பார்க்காதீங்க. வலா தஜஸ்ஸசு, அவனை பற்றி துருவி ஆராயாதீங்க. ஒருத்தனுடைய குறை தெரிஞ்சிட்டா அதை பார்க்க சொல்லும், பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்த்தா என்ன செய்வீங்க? அவனை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க, இவன் இப்படியெல்லாம் இருக்கிறான். அந்த பேச்சும் பேசாதீங்க. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. இந்த அடுத்த சூறாவில் அல்லாஹ் இதை சொல்கிறான், புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல எந்த பாவத்துக்கும் சொல்லாத ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த புறம் பேசுகிறது எவ்வளோ மோசமானது தெரியுமா? உங்களுடைய சகோதரன் மௌத்தாகி பக்கத்தில் கிடக்கிறான், மையத்தாக இருக்கிறான். நீங்கள் எவ்வளோ தான் பஞ்சம் பசி பட்டினியில் இருந்தாலும் உங்கள் மையத்தான சகோதரனுடைய கரியை திம்பிங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, அதை நீங்கள் சாப்பிட்றத வெறுப்பீங்க தானே என்பதாக சொல்லி, அதை விட மோசமானது ஒருத்தனை பற்றி புறம் பேசுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம்டா என்ன தெரியுமா? ஒருத்தன்ட்ட இருக்கக்கூடிய குறையை இன்னொருத்தட்ட போய் சொல்கிறது தான் புறம். சஹாபா கேட்டாங்க, அவன்கிட்ட இருக்கிற குறைய பேசினாலுமா? இருக்கிறத பேசுகிறது தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை பார்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப தூங்குறானே அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இதை பெரும்பாவமாக சொல்லப்பட்டுச்சு. இதுதான் போகிறோம். சும்மா தூங்கிட்டே இருக்கிறான், அவன்கிட்ட உள்ள குறை தான் அது, வேலையில் குறை செய்கிறான், அவன்கிட்டே சொல்லலாம் அந்த குறைய, இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது தான் குறை. அதான் புறம். இல்லாததை சொன்னால் அது அவதூறு. ஃபக்கது பஹத்தஹு, நீ அவரை பற்றி அவதூறு, அது அதை விட பெரும்பாவம் இல்லாததை பற்றி பேசுகிறது என்பதாக அல்லாஹ் இங்கே ஒரு பரிசுத்தமான சமூகத்தை அல்லாஹ் உண்டாக்குறான். உள்ளத்தால் அடுத்தவங்களை பற்றி நல்ல எண்ணம் வைங்க. யார் அல்லாஹ்ட்ட எந்த அமலை வச்சு அல்லாஹ்க்கு நெருக்கமான நல்லடியாருன்னு தெரியாது. தான் விஷயத்தில் தன்னை சாதாரணமாக நினைக்கணும். நான் எந்த பாவத்தால் நான் அல்லாஹ்ட்ட கேவலமாக இருக்கிறேன்னு தெரியலையேன்னு தன்னை பற்றி நினைக்கணும். அடுத்தவர்களை பற்றி எவ்வளோ தான் குறை தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை வச்சு அல்லாஹ் அவர் நெருக்கமான நல்லடியாராக இருப்பாரோ, அவர்கிட்ட பணிவு இருக்குது. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் யாரையுமே அல்லாஹ் வைக்கலை. ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கும், அந்த நல்லதை நினைங்க, அந்த நல்லதை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுங்க. ஆனால் அதுதான் நம்மகிட்ட கிடையாது. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறா இருந்தாலே குறைய தான் பேசுவோம். பாவத்திலேயே புறத்திலேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்ட எல்லாரும் சகோதரர்கள், சகோதர வாஞ்சியோடு நடங்க. உங்களுக்கு இடையில் பிணக்குகள் வந்தால் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, மேலும் மேலும் பிரிக்க முயற்சி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், சகோதரத்துவத்தை உண்டாக்குங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதனால் நாம் இந்த விஷயங்களில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். குறிப்பாக தீனுடைய சபைகளில் மஸ்ஜிதுகளில் சத்தம் போட்டு கூச்சலிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சில கிராமப்புற அரபிகள்லாம் என்ன செஞ்சாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கே இந்த முகமது இவ்வளோ நேரமாக உட்காந்துட்ருக்க, வெளியே வரமாட்டாரு, யா முகமதே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நாகரிகம் தெரியலை, கிராமப்புற அரபிகள். நபிசாசம் மனசு கஷ்டப்பட்டுச்சு. அல்லாஹ் ஆயத்தரைக்கு கண்டிச்சான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி,
இது சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தையும் சொல்லப்படுது. அவங்க 2 பேருமே ஒரு மஷூரால சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதையும் அல்லாஹ் இங்கே கண்டிச்சான்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சத்தம் போட்டு நபிக்கு முன்னாடி சப்தத்தை நபியினுடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசாதீங்க. அந்த மாதிரி சில கிராமப்புற அரபிகளும் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அறைகளுக்கு வந்து சத்தம் போட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக்கிற மாதிரிலாம் நபிகிட்ட வந்து பேசக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு ஒரு ஒழுக்கம் மரியாதை நீங்கள் செய்யணும்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் பேணல் என்று சொன்னால் அந்த அஹ்பத் அமாலுக்கு உங்கள் அமல்கள் எல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடும். வந்தும் லா தஷூர், நீங்கள் நிறைய நல்ல அமல் செஞ்சுருப்பேன்னு நினச்சிருப்பீங்க, ஒரு சின்ன ஒழுக்கக்கேடு உங்கள் அமலை நாசமாக்கிறோன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சான். அதனால் பல சஹாபாக்கள் பயந்தாங்க. ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்கே வர்றதை விட்டுட்டார். நபிசாசம் பழக்கம் என்னென்னா, யாராவது மஸ்ஜிதுக்கு வரலன்றாக்கா தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் என்னாச்சு பள்ளிக்கு வரலையே, மஸ்ஜிதார் ஃபிக்ருன்னு அதான் சொல்கிறாங்க. டெய்லி மஸ்ஜிதில் வராதவங்களை பற்றி கவலைப்படுறது முக்கியமான சுன்னத்து. நபிசாசம் கேட்டாங்க, ஐநா சாபித், எங்கே சாபித்தை காணோம்? நபிசாசம் ஒன்று தானே போவாங்க, இல்லை சஹாபாக்கள் அனுப்பி வைப்பாங்க. போய் முலாக்காத் செஞ்சு அவரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சாபி அழுதுகிட்டே இருக்கார் வீட்டில் உட்காந்து. அப்போது ஏன் அழுகுறீங்க? இல்லை, என் குரல் ரசூலுல்லாஹ்வோட குரலை விட சத்தமாக இருக்குது, அதனால் என் அமல்லாம் நாசமாக போச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தார். ஏன்னா அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், நபியினுடைய சத்தத்தை விட சத்தத்தை உயர்த்தாதீங்கன்னு. அப்போ நபிசாசம் இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு. நபிசாசம் சொன்னாங்க, சாபித் சொர்க்கவாசி, சாபித் சொர்க்கவாசி. சாபித்தை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்ல, அது இயல்பாக உள்ள குரல், அது வேறு, மரியாதை குறைவாக தான் பேசக்கூடாது என்பதாக அங்கே விளக்கம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தரான். ஒழுக்கம் தாங்க தீனில் அசலான விஷயம். அமல்களில் முன்ன பின்ன இருக்கலாம், அமல்களில் சின்ன சின்ன குறைபாடு இருக்கலாம், அது அல்லாஹ்க்கு செய்கிற கடமையில் என்ன குறைந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயார். ஆனால் அடியார்களோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சமூக ஒழுக்கங்களில், அதில் நாம் குறை செய்யாமல் இருக்கணுங்கிறது தான் குர்ஆன் அதிகமாக பேசுது. சட்டத்திட்டங்களை பேசுகிறது 500 வசனங்கள் தான். மிச்சம் ஆயிரக்கணக்கான வசனங்கள் வந்து ஒழுக்கவியலை தான் படித்து தருது. இன்றைக்கி சமூகத்தில் அதுதான் இல்லை. பெரியவங்களுக்கு மரியாதை செய்கிறது, அடுத்தவங்களை மதிக்கிறது, அடுத்தவங்களை நல்லவங்களாக நினைக்கிறது, குறைகளை மறைக்கிறது, புறம் பேசாமல் இருக்கிறது, அவதூறு சொல்லாமல் இருக்கிறது, இந்த அஹ்லாக்கத்தான் இஸ்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. இஸ்லாம்ங்கிறதே நாங்கள் பண்பாடு, இன்றைக்கி அதுதான் இல்லை. நம்ம அதை உருவாக்கணும். அதுதான் அல்லாஹ்ட்ட கபூலியத்து. நாளைக்கு மறுமையில் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய மீசான் தராசில் அமல்களை நிற்கும் போது நல்ல வெயிட்டான அமல் எது தெரியுமா? உங்கள் தஹஜ்ஜத்தோ உங்களுடைய ஹஜ்ஜோ உம்ரா ஒன்று சொல்லலை, அதை விட வெயிட்டான அமல் எதுன்னு சொன்னால் உங்களுடைய நல்ல குணம்னு சொன்னாங்க. அதபுன் ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணத்தும் இருக்குது. நபிசான் சொன்னாங்க, பகலெல்லாம் நோன்பு வைத்து இரவெல்லாம் வணங்கக்கூறுடைய அவர் அதை விட அதிகமான நன்மை நல்ல குணம் உள்ளவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதனால் ரொம்ப சிலாகிச்சு சொல்லப்பட்ட விஷயம் நற்குணம். அதை நம்ம உருவாக்கணும். மௌத்து நமக்கு வர இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம். நம்ம குறிப்பாக கடைசியில் அல்லாஹ் சொன்னால் சொர்க்கவாசி அடையாளத்தில் அவங்க இரவில் கொஞ்சமாக தூங்குவாங்க. இரவில் கொஞ்சம் தான் தூங்குவாங்க, நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அழுது தௌபா செஞ்சு கொண்டு இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கவாசல் அடையாளமாக அது ரமலான் அல்லாஹ் சொல்லலை, பொதுவாகவே சொர்க்கவாசல் அடையாளம் அவங்க கலீலும் மினல் லைலி மா யஹ்ஜஊன், கொஞ்சம் தான் அவங்க தூங்குவாங்க, பெரும்பாலும் முழிச்சிருந்து தொழுகையில் இருப்பாங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சு அழுகையில் இருப்பாங்க. இது சஹாபாக்குடைய தன்மை. குறிப்பாக ரமலான்லையாச்சும் அதை நம்ம உருவாக்கி கொள்ளணும். அதில் ஒரு பங்கு 11 மாதமும் இருக்கணும். முழுக்க முழிக்காட்டியும் கூட 11 மாதமும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா, 11 மாதமும் வித்ரு தொழக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா விளங்கிடுங்க, ஏன் ரமலான் கபூல் ஆயிடுச்சு. ரமலானில் 11 ரக்காத் தொழுதாரு, ரமலானுக்கு பிறகு பார்த்தா சுன்னத் தொழு கூட இல்லை, 3 ரக்காத்தும் வித்ரு தொழுகிறது இல்லை, தஹஜ்ஜத்னா என்னன்னே தெரியல, சுபுவே கலா செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் ரமலான் கபூல் ஆகலைன்னு அர்த்தம். ரமலானில் 10 குர்ஆன் ஓதுனார், ரமலானுக்கு பிறகு பார்த்தா ஒரு ஜுசு கூட ஓதலை, ஒரு வருஷமாச்சு குர்ஆனை தொட்டே பார்க்கல, ரமலான் கபூல் ஆகலை. 1 மாதம் எடுத்த பயிற்சி 11 மாதம் தாக்க இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். 1 மாத காலம் பகலெல்லாம் ஹலாலான சாப்பாடை கூட சாப்பிடாமல் இருந்தார். ரமலான் முடிஞ்சு பெருனா அன்றைக்கி ஹராத்தில் இறங்கிட்டார், கபூல் ஆகலை ரமலான். ஹலாலையே நம்ம கட்டுப்படுத்தணும். காலையிலேருந்து பகல் வரைக்கும் ஹலாலையே சாப்பிட வேணாம் குடிக்க வேணான்னு சொன்ன அல்லாஹ் 11 மாதம் ஹராமை மட்டும்தான் செய்யாதீங்கிறான். அல்லாஹ் ஹலாலை நல்லா செய்யுங்க, ஹராத்திலே போயிட்டோன்னா ரமலான் கபூல் ஆகலை. இந்த விஷயத்தை நம்மளை நாமே பரிசோதிக்கணும், பரீட்சை செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான நலவுகளையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லா வகையான ஆபத்து சோதனை முசீபத்தை விட்டு எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறிப்பாக ஒற்றைப்படை இரவாக இருக்குது, இந்த இரவில் வீணான பேச்சுகளை முழுசாக தவித்து கொண்டு அழுகையில் தொழுகையில் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும்.